போன வீடியோல ரெண்டு அனாலிசிஸ் பார்த்தோம். ஒன்னு பாப்புலர் 10 ஸ்டாக்ஸ். பாப்புலர் 10 சொல்லும் போது இருக்கிறதுலே மக்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸா அதிகமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதுவும் அதிக மக்கள் அதிக தடவை கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து அதோட ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸை நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும். அதோட 1 இயர் 3 இயர் 5 இயர் 10 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் கூட பார்க்கும்போது பெரும்பாலான ஸ்டாக்ஸ் நிஃப்டி கொடுக்குற ரிட்டர்ன் கூட கொடுக்கலன்றதை கண்டுபிடிச்சோம். அந்த 10 ஸ்டாக்ன்றது ரொம்ப குறைவான நம்பர்ன்றது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாப்புலர் 20 ஸ்டாக்கு பார்த்தாலும் அதே ரிசல்ட் தான் வந்தது. நிஃப்டியை நிறைய ஸ்டாக்ஸ் பீட் பண்ணல. சரி 20ன்றதும் கம்மின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குக்கும் அதே டேட்டா ரன் பண்ணும். எப்பவுமே அதே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான். பாதிக்கு பாதி ஸ்டாக்ஸ் கூட நிஃப்டியை பீட் பண்ணல. அதாவது 1000 ஸ்டாக் இருக்குன்னா அதுல 500 நிஃப்டி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கலன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இது வெறும் ஸ்டாக் கவுண்ட் மட்டும் தான் எடுக்கு. அதாவது 10 ஸ்டாக் எடுத்தோம்னா 5 தோத்துருது 5 ஜெயிச்சிருதுன்னு பாக்குறோம், இல்ல 6 தோத்துருது 4 ஜெயிச்சிருதுன்னு பாக்குறோம். ஆனா ஜெயிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நிஃப்டியை விட பினாமினலான ரிட்டர்ன் கொடுத்து மொத்தமா தோத்த ஸ்டாக்ஸுக்கும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணிடும் இன்னொரு பார்ட் ஆஃப் த டேட்டா. சோ கவுண்ட் மட்டும் எடுக்கிறது ஃபேரான கம்பேரிசனா இருக்கு. அதாவது 10 ஸ்டாக் இருக்கு, அதுல 5 தோத்துது 5 ஜெயிச்சது நிஃப்டியை விட கம்மியா கொடுத்ததுன்னு சொல்றது ஃபேரா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், போர்ட்ஃபோலியோ லெவல்ல பார்க்கணும். போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும் போது என்ன, எல்லா ஸ்டாக்லயும் நம்ம பணம் போட்டிருப்போம். இப்போ ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவா அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, அந்த ரிட்டர்ன் நிஃப்டியை பீட் பண்ணா இல்லையான்றத ஒரு ஃபேரான கம்பேரிசனா இருக்கும். இந்த வீடியோல ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னு அசியூம் பண்ணுவோம். சில ஸ்டாக்ஸ் 6 மடங்கா இருக்கும், 10 மடங்கா இருக்கும். அதனால நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன் வரும். ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவா டிஃபரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல பார்க்கும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை பீட் பண்ணிருக்கா இல்லையான்றத டீடைல்டா டேட்டாவோட பார்ப்போம். அது கூடவே போன வீடியோல வந்த இம்பார்ட்டன்டான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ்மே பார்ப்போம். HDFC பேங்க் முறையா வரலாற்றிலேயே முறையா போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 1:1 ரேஷியோல. ஒரு பர்டிகுலர் டேட் அன்னைக்கு HDFCயோட ஷேர்ஸை நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 10 ஷேர் ஃப்ரீயா கிடைக்கும். இதை கேட்கும் போது நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும்னா, அட சும்மாவே ஃப்ரீயா எக்ஸ்ட்ரா ஷேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டேட்டுக்கு முன்னாடி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அந்த போனஸ் டேட் வரும்போது தான் உங்களுக்கு ஏமாற்றம் காத்துட்டு. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் படி ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதோட பிரைஸை அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு HDFC 2000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு போனஸ் அன்னைக்கு அது 1000 ரூபாய் விலையா மாத்திட்டு ஒரு ஷேருக்கு 2 பிரிச்சு கொடுத்துருவாங்க. புது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸும் அவங்க வச்சிருக்க ஷேர் போனஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அட நம்மளுக்கு ஒரு போனஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரியாம ஏதோ எக்ஸ்ட்ரா சந்தோஷம் வரும். ஆனா வேல்யூ படி அவங்களுக்கு எந்த லாபமும் வந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளமே அந்த வார்த்தை தான். இந்த போனஸ்ன்ற வார்த்தையை ஜெனரலா நம்ம எது கூட அசோசியேட் பண்ணுவோம், நமக்கு ஃப்ரீயாவோ இல்ல எக்ஸ்ட்ராவோ ஏதோ ஒரு பணம் வரப்போகுதுன்றதுக்கு தான் அசோசியேட் பண்ணுவோம். இப்போ கம்பெனில போனஸ் கொடுக்குறாங்கன்னா ஏதோ எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தையை அப்படி அசோசியேட் பண்றதுனால தான் சைக்கலாஜிக்கலி போனஸ் என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஸோ பேசிக்கா இந்த போனஸோ இல்ல ஸ்பிளிட்டோன்றது 10 ரூபா நோட்டு 8 ரூபாய் கடையில கொடுத்து 2 5 ரூபா வாங்கிட்டு வரது தான் சமம். நம்மளோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு எதுவும் ஏறி இருக்க. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, போன அனாலிசிஸ்ல நிறைய பேர் நான் ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அது அக்கௌண்ட் பண்ணாலும் சரி அக்கௌண்ட் பண்ணலனாலும் சரி ஆல்ரெடி அது ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதனால அந்த அனாலிசிஸ்ல போனஸோ இல்ல ஸ்பிளிட்ன்ற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜெனரலா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் இல்ல காஸ்மெட்டிக்னு சொல்லலாம். அதாவது ஜிகினா வேலை தான். அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலைக்கு போனஸ் கொடுக்குறேன் இல்ல ஸ்பிளிட் பண்றன்றப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு லிக்விடிட்டி அதிகமாகும். அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். சின்ன விலையில அவங்களால வாங்க முடியும். ஆக்சுவல் மானிட்டரி பெனிஃபிட்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே இருக்கு. அதனால கார்ப்பரேட் ஆக்ஷனை மட்டும் பார்த்துட்டு, அதாவது ஸ்பிளிட் வருது மர்ஜர் வருது போனஸ் வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்கையும் அடுத்த தடவை வாங்காதீங்க. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான டேட்டா பார்ப்போம். நிஃப்டி 50யோட கடந்த 5 வருஷம் ரிட்டர்ன் போய் பார்த்தோம்னா 120% இருக்கு. இதே ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் போய் பார்த்தோம்னா 130% மேல இருக்கு. அதாவது நிஃப்டி 50 வெறும் 120 கொடுத்துருக்கு. அதே இண்டெக்ஸ் ட்ராக் பண்ற இண்டெக்ஸ் ஃபண்ட் அதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பேசிக்கா நிஃப்டி 50ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனியை உள்ளடக்கின ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள எப்படியா இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அதுல ஒரு சில கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த டிவிடெண்ட்ஸை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் நம்ம நார்மலா பாக்குற நிஃப்டியை விட அதிகமா இருக்கு. நிஃப்டி 5 வருஷத்துல 120 கொடுத்தது, அதை விட ஒரு 10-12% அதிகமா வரதுக்கான இந்த டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்றது மட்டும் தான். நம்ம நார்மலா நிஃப்டி 50 ஒரு வேல்யூ பார்க்கறோம்ல, நிஃப்டி 25,000 தொட்டுது 24,000 தொட்டுதுன்னு சொல்றாங்களா, இது பிரைஸ் ஒன்லி இண்டெக்ஸ். அதாவது டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதே நிஃப்டி 50க்கு TRI இன்னொரு விஷயம் இருக்கும். அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஇன்வெஸ்டும் பண்ணிருப்பாங்க. இதோட வேல்யூ நார்மல் நிஃப்டி 50 வேல்யூ விட அதிகமா இருக்கும். ஏன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுனால ஆஃப்கோர்ஸ் அதோட ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும், அதோட வேல்யூவும் அதிகமா இருக்கும். இதுதான் TRI இண்டெக்ஸ். இந்த TRI இண்டெக்ஸ் பத்தி இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் டிவிடெண்ட்ஸ்க்கே வரும். நம்ம இண்டிவிஜுவலா ஸ்டாக் ஹோல்ட் பண்றோம்னா நமக்கு சில ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனா டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும்போது மொத்த டிவிடெண்டும் நம்மளால அனுபவிக்க முடியாது.
முடியாது. ஏன்னா அதுல ஒரு பகுதியை நம்ம டாக்ஸா கட்டுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறது தான் நமக்கான டிவிடெண்ட். ஆனா இதே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள 50 ஸ்டாக் இருக்கும். அதுல நிறைய ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட்ஸ் எதுக்குமே நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா அதை கம்ப்ளீட்டா அந்த ஃபண்ட் ஹவுஸே டேக் கேர் பண்ணிடுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலா ஸ்டாக்கா நம்ம ஹோல்ட் பண்ணல. ஸோ வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் அவங்க மறுபடியும் ஃபுல்லா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல டாக்ஸ் போர்ஷனும் எதுவும் போயிருக்காது. இங்க ரெண்டு நல்ல விஷயம் நடக்குது. ஒன்னு, வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் ரீஇன்வெஸ்டும் ஆகுது. அப்படி ரீஇன்வெஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட் கிடைக்கும். அதே நேரம் நம்ம டாக்ஸ் ஃப்ரீயாவும் அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதிகமான லாபமும் கிடைச்சிருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸை விட டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்டோட வரக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டோட பெனிஃபிட் ரொம்பவே அதிகம் சொல்லலாம். ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல இண்டெக்ஸ் ஃபண்டோ வாங்கும்போது டைரக்ட் growth ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த growthன்றது தான் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடக்கும். காம்பவுண்டிங்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு வரும். இந்த டிவிடெண்ட்ஸ் கவர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம், போன வீடியோல நிறைய கமெண்ட்ஸ்ல டிவிடெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணல, இந்த டேட்டாவே தப்பு, ராங் அனாலிசிஸ், இன்கம்ப்ளீட் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ போன அனாலிசிஸ்ல ஸ்டாக்ஸுக்கு டிவிடெண்டை கன்சிடர் பண்ணல, அதே மாதிரி நிஃப்டிக்கும் டிவிடெண்டை கன்சிடர் பண்ணல. ஒருவேளை ஸ்டாக்ஸுக்கு டிவிடெண்ட் கன்சிடர் பண்ணா நிஃப்டி இண்டெக்ஸ் யூஸ் பண்றது பதிலா நிஃப்டி டிஆர்ஏ யூஸ் பண்ணிருக்கும். ஆல்மோஸ்ட் அதே ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கும். இல்ல நிஃப்டி டிஆர்ஏக்கு இன்னும் சாதகமாவே வந்திருக்கும். ஏன்னா அதுல டிவிடெண்ட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதை கம்ப்ளீட்டா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருக்கும். இண்டிவிஜுவலா ஸ்டாக் ஹோல்ட் பண்றோம்னா அந்த டிவிடெண்டுக்கு டாக்ஸும் கட்டியிருப்போம். அதை ரீஇன்வெஸ்ட் பண்ற டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு காம்பவுண்டிங்கும் நடக்காம வந்திருக்கும். அதனால ரிசல்ட்ஸ்ல எந்த சேஞ்சும் நடந்திருக்காது. இன்ஃபேக்ட் நிஃப்டிக்கு இன்னும் சாதகமான டேட்டா வந்திருக்கும். இப்போ போன வீடியோல இருந்த பெரும்பாலான கமெண்ட்ஸ் ஆன ஸ்பிளிட் கன்சிடர் பண்ணல, போனஸ் கன்சிடர் பண்ணல, டிவிடெண்ட் கன்சிடர் பண்றதை அட்ரஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்பிளிட்டும் போனஸும் வெறும் ஜிகினா வேலைன்றதை பார்த்துட்டோம். டிவிடெண்ட்ஸ் ஏன் பண்ணலன்றதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாப்புலரா மக்களால சூஸ் பண்ணப்பட்ட 10 ஸ்டாக் எடுத்து எத்தனை நிஃப்டி பீட் பண்ணிச்சு, எத்தனை பீட் பண்ணலன்ற கவுண்ட் மட்டும் தான் பார்த்தோம். அந்த கவுண்ட்ன்றது ஒரு அன்ஃபேரான விஷயம். ஏன்னா நிஃப்டி பீட் பண்ண சில ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். உதாரணத்துக்கு 10 மடங்கு 6 மடங்குக்கு மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். அதனால தோத்த ஸ்டாக்ஸே இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சோ அந்த டேட்டாவையும் டீடைலா பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதா அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. எல்லா ஸ்டாக்லயும் ஈக்குவலா 10,000 ரூபாய் போடுறோம்னு அசியூம் பண்ணிக்கும். போர்ட்ஃபோலியோ ஆஃப் கோர்ஸ் அதே மாதிரி இருக்கு. அனாலிசிஸ்க்காக ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் எடுத்து நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்க போறோம்னா மொத்த போர்ட்ஃபோலியோவும் என்ன ரிட்டர்ன் பார்க்கணும்ன்றது மட்டும் தான் முக்கியம். ஏன்னா சில ஸ்டாக் நம்மளுக்கு 10 மடங்கு கொடுத்துருக்கும், சில ஸ்டாக் நெகட்டிவ் கொடுத்துரும். அதெல்லாம் சேர்த்து ஓவராலா நான் பாசிட்டிவா இருக்கனா இல்ல நெகட்டிவா இருக்கனான்றது தான் நமக்கு தேவை. இப்போ முதல்ல ஒரு வருஷ டைம் பீரியட் எடுத்துப்போம். அதாவது எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் 10,000 ரூபாய் எல்லா ஸ்டாக்லயும் போறாருன்னு அசியூம் பண்றோம். அவரோட ரிட்டர்ன் என்ன இருக்குன்றதையும் பார்த்துப்போம். ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, இந்த வீடியோல மொத்தமா லாங் டர்முக்கு 10-15 வருஷத்துக்கும் இதே எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்போம். அப்பதான் நம்மளால கான்கிரீட்டா ஒரு டேட்டா சொல்ல முடியும். ஏன்னா ஷார்ட் டர்மோட டேட்டா பார்த்து நம்ம ரிலே பண்ணக்கூடாது. இப்போ முதல்ல இங்க இருக்க டேட்டாவோட அக்யூரசியை வெரிஃபை பண்ணுறோம். இங்க பாக்குற ஸ்டாக் லிஸ்டோட இன்னைய பிரைஸ் என்னன்றதை பாக்குறோம். பக்கத்திலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதோட விலை என்னன்றதை பார்ப்போம். ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். இப்போ மனப்புறமே எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்லி 200 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு 260 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது. சோ டேட்டா கரெக்டா இருக்கு. அதோட சிஏஜிஆரும் பக்கத்துல பாக்குறோம். அதே மாதிரி ரேண்டமா வேற ஏதாவது ஸ்டாக் எடுத்துக்கோம். அதோட விலை இன்னைக்கு என்னன்றது பாக்குறோம். அதோட போன வருஷம் விலை என்னன்றது பாக்குறோம். இந்த டேட்டாவும் கரெக்டா இருக்கு. சோ 10 ஸ்டாக்கும் இதே டேட்டாவை ஃபெச் பண்ணிருக்கோம். இன்னையோட விலையும் போன வருஷம் விலையும் பாக்குறோம். பக்கத்துல அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்துல 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தா இன்னைக்கு என்ன வேல்யூவா இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்க ஸ்டாக் எல்லாம் 10,000 ரூபாய்க்கும் மேல போயிருக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் 10,000 ரூபாய்க்கும் குறைவா இருக்கும். ஏன்னா நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமா இந்த 1 லட்ச ரூபாய் கடைசியா எவ்வளவு இருக்குன்றதும் நம்மளால கீழே பார்க்க முடியும். போட்ட 1 லட்ச ரூபாய் நஷ்டத்துல கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் இருக்கு. அதோட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் என்னன்றதும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதே 1 லட்ச ரூபாய் அதே டேட்ல இந்த ஸ்டாக்ல எல்லாம் போறதுக்கு பதிலா நிஃப்டி 50ல போட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்படி போட்டிருந்தோம்னா ரொம்ப பேர் மினிமம் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். போட்ட 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் அப்படியே தான் இருக்கு. ஒரு வருஷ ரிட்டர்ன்ல நிஃப்டி எதுவுமே கொடுக்கல. இந்த ஸ்டாக்ல போட்டிருந்தோம்னா மேபி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு வருஷத்தோட நிறுத்தது ரொம்ப தப்பான கம்பேரிசனா இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும். இதை மாத்துறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல 2ன்னு மாத்தினா போதும். இந்த டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அதே மாதிரி பழைய மாதிரியே டேட்டாவை இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுவோம். இன்னைக்கு என்ன விலைன்றது அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு விலையை நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டுக்கு போய் பார்ப்போம். அப்ப என்ன விலை இருக்குன்றதை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 விலையும் சேமா தான் இருக்கு. இதே மாதிரி 10 ஸ்டாக்குக்கும் ஒரு நபர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா என்ன நடக்கும்ன்றதை இங்க பார்த்துட்டு இருக்கோம். சில ஸ்டாக் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, சிலது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இங்க ஓவரால் ரிட்டர்ன்ஸ் 1 லட்சத்துக்கும் மேல தான் இருக்கு. நஷ்டம் எல்லாம் கிடையாது. அதே நிஃப்டி 50ல அதே 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல நிஃப்டி 50 கம்ஃபர்டபுளா அந்த 10 ஸ்டாக்கும் பீட் பண்ணிருக்கு. 3 வருஷ டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா ஸ்டாக்ஸ் கம்ஃபர்டபுளா நிஃப்டி விட ரொம்ப பெட்டர் ரிட்டர்ன்ஸ்னே கொடுத்திருக்கு. அதாவது 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தா 1,77,000 ரூபாய்க்கு மேல ஸ்டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கும். ஆனா நிஃப்டி குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கும். அது ரெண்டுத்தோட சிஏஜிஆரும் நம்மளால பார்க்க முடியும். சோ கம்பேர் பண்ணும்போது எது அதிகமா இருக்கோ அது கிரீன்ல வரும். இந்த கேஸ்ல ஸ்டாக்ஸ் தான் வின் ஆயிருக்குன்றது 3 இயர் பீரியட்ல நம்மளால பார்க்க முடியும். இதே மாதிரி 4 இயர் 5 இயர் 6 இயர்னு சொல்லிட்டு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த டேட்டாவை புல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி நிறைய டைம் ஃப்ரேம் பண்றோம்னா சில கேசஸ்ல நம்ம அந்த ஸ்டாக்கை எப்ப வாங்குறோம்ன்றத பொறுத்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் கண்ணா பின்னான்னு மாறி இருக்கும். நல்ல டைம் பீரியட்ல ஒரு நபர் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். ஆனா எல்லா நபர்களாலையும் கரெக்டா பாட்டம்ல வாங்க முடியும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனாலதான் டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல பார்த்தோம்னா இப்போ எத்தனை வாட்டி எந்த டைம் ஃப்ரேம்ல ஸ்டாக்ஸ் வின் ஆயிருக்கு நிஃப்டி வின் ஆயிருக்குன்றத பார்க்க முடியும். அதுவும் மொத்த போர்ட்ஃபோலியோ லெவல்ல ரிட்டர்ன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். சோ பேசிக்கா ஸ்டாக்ஸோட ரோலிங் ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா இந்த டேட்டாவை ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்மளால பார்த்துக்க முடியும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கு 10 வருஷம்
ரோலிங் ரிட்டர்ன் எடுக்கணும்னா 4000க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் தேவை. நம்ம போன வாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குக்கும் பார்த்தோம், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்டாக் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் பண்ணணும்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரெக்கார்ட். அதை அனலைஸ் பண்றதுக்கே சில வாரங்கள் வரைக்கும் ஆகும். அது வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றது இன்னுமே கஷ்டமா இருக்கும். ஆனா அதே ரோலிங் ரிட்டர்னுக்கு ப்ராக்ஸியா இந்த மாதிரி வேற டைம் பீரியடுக்கு வச்சு கம்பேர் பண்ணி ஒரு 15-16 டேட்டா பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த டேட்டாவும் ரிலேபிளா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு 15 ரவுண்ட் கொண்ட ஒரு மேட்ச் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுல பாப்புலர் 10 ஸ்டாக் வெர்சஸ் நிஃப்டி கூட பார்க்க போறோம். அதாவது ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நிஃப்டில பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இந்த ஸ்டாக்ல பண்ணியிருந்தா என்ன இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா என்ன இருக்கும், 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் போறோம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 1 இயர் டேட்டா படி நிஃப்டி வின்னாச்சு, ஸ்டாக்ஸ் தோத்துருச்சு. அடுத்து 2வது வருஷம் பார்க்கும்போதும் ஸ்டாக்ஸ் தோத்துருச்சு, நிஃப்டி வின்னாச்சு. 3வது வருஷத்துல ஸ்டாக்ஸ் எக்ஸப்ஷனலா வின்னா இருக்கு, அதோட ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கு. நிஃப்டி குறைவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து தோத்துருச்சு. அதே மாதிரி 4வது வருஷமும் நிஃப்டி தோத்துருச்சு, ஸ்டாக்ஸ் தான் வின்னா இருந்தது. 5வது வருஷம் பார்க்கும்போதும் ஸ்டாக்ஸ் தான் வின்னா இருக்கு, நிஃப்டி மறுபடியுமே தோத்துருச்சு. சோ ஓவரால் போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது கவுண்ட் முக்கியம் கிடையாது, ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூல ஸ்டாக்ஸ் வின் ஆயிட்டு வருது. 6வது வருஷத்துல நிஃப்டி ஸ்லைட் மார்ஜின்ல வின் ஆயிருக்கு. 7வது வருஷத்துல மறுபடியும் ஸ்டாக்ஸ் தோத்துருச்சு. 8வது வருஷமும் ஸ்டாக்ஸ் தோத்துருச்சு, அதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு, நிஃப்டி தான் வின் ஆயிருக்கு. 9 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாக்ஸ்ல போட்டுருந்தா கம்மி ரிட்டர்ன் தான் வந்திருக்கும், நிஃப்டிலேயே அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இதே 10 வருஷம் பார்த்தாலும் 10வது ரவுண்ட்லயும் நிஃப்டி தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, ஸ்டாக் கம்மியா கொடுத்திருக்கு. ஆனா இந்த இடத்துல 10 ஸ்டாக் கிடையாது. IDFC ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே 9 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதோட டேட்டா இல்லன்றதால 9 ஸ்டாக்கு தான் இனிமே கம்பேர் பண்ண போறோம். 1 லட்ச ரூபாய்க்கு பதிலா 90,000 ரூபாய் போட்டதா அசியூம் பண்றோம். அப்பவுமே ரிட்டர்ன் கம்பாரிசன்ல பெரிய மாற்றம்லாம் கிடையாது, நிஃப்டி வின் ஆயிருக்கு. இப்போ 11வது வருஷமும் நிஃப்டி தான் வின் ஆயிருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்த டேட்டாவை பார்த்தோம்னா இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் மட்டும் தான் இந்த டாப் 10 பிக்ஸ் நிஃப்டியை விட பெட்டரா கொடுத்திருக்கு. இது வரைக்கும் நிஃப்டியை விட ஒரு பாயிண்ட்ல கூட அது பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கல. இதே 12வது வருஷம் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் வின் ஆயிருக்கு, நிஃப்டி குறைவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து. 13வது வருஷத்துல நிஃப்டி பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ஸ்டாக்ஸ் குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. இதே 14வது வருஷம் போனோம்னா ஸ்டாக்ஸ் வின் ஆயிருக்கு. அதே மாதிரி கடைசியா 15வது வருஷத்துலயும் ஸ்டாக்ஸ் தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா அந்த மார்ஜின் பாருங்க, நிஃப்டி கொடுத்த ரிட்டர்னுக்கும் ஸ்டாக் கொடுத்த ரிட்டர்னுக்கும் பெரிய ஆல்ஃபாலாம் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல ஸ்டாக் வின் ஆயிருக்கு. இது இந்த 10 ஸ்டாக்கும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து மறுபடியும் இதே அனாலிசிஸ் ரன் பண்ணாலும் பெரும்பாலான நேரங்கள்ல நிஃப்டில போட்டு வரக்கூடிய ரிட்டர்னை கூட நம்மளோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணாதுன்றதான் டேட்டா. ஆனா அந்த டேட்டாவை பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸோட மைண்டால ஒத்துக்கவே முடியாது, ஏன்னா அது அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருக்கு. அது எப்படி நல்ல ஸ்டாக்க நல்ல பிரைஸ்ல வாங்கினா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்ல, நீ எடுத்த டேட்டால நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பிலீஃபுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய டேட்டாவை நம்ம பிரசன்ட் பண்ணிட்டே வரும். இப்போ பழைய வீடியோல இன்னொரு நல்ல கமெண்ட்டும் வந்துருது. 2019ல நிஃப்டி பீஸ் எங்க இருந்தது, இன்னைக்கு எங்க இருக்கு, ஓவரால் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 140% வந்திருக்கு கமெண்ட் அவர் போட்டிருக்காரு. அந்த டேட்டா கரெக்ட் தான். அதே 2019ல ஐடிசி 235 ரூபாய் இருந்திருக்கு, இன்னைக்கு அதோட விலை கிட்டத்தட்ட 400 ரூபாய் ரேஞ்சில சுத்திட்டு இருக்கு. அது கூட ஐடிசி ஹோட்டல் வந்திருக்கு, அது பார்த்தா அதுக்கு டிவிடெண்டும் கொடுத்திருக்குன்னு சொல்றாருல. இங்க ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம மறக்கிறோம். ஐடிசி ஹோட்டல் ஒரு ஐடிசி ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் கொடுக்கல, 10 ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் கொடுத்திருப்பாங்க. டீமர்ஜர் நடக்கும்போது ஆக்சுவல் ஐடிசி பிரைஸ்ல இருந்து அந்த 20 ரூபாவோ 16 ரூபாவோ கழிக்கப்பட்டிருக்கும். கழிச்சு அதுக்கு மேல இந்த ஸ்டாக்கை கொடுத்திருப்பாங்க. சோ ஐடிசி ஹோட்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் கிடைக்கும். சோ 10க்குன்னு கணக்கு போட்டா 20 ரூபா தான் நம்ம கணக்கு எடுக்கணுமே தவிர 200 ரூபாவோ மொத்தமா எடுக்கூடாது. சோ ஓவரால் ப்ராஃபிட் 464 ரூபாலாம் கிடையாது. இந்த 228 10 பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதி மட்டும் தான் ஒரு ஷேருக்கு கான்ட்ரிபியூட் ஆகுமே தவிர மொத்த 10 ஷேருக்கான லாபத்தை இதுல நம்ம அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் இதே டேட்டாவை நம்ம ஷீட்லயே நம்மளால பார்க்க முடியும். இப்போ 6 வருஷம் போட்டீங்கன்னா அவரோட டேட்டாவை நம்மளே வேலிடேட் பண்ணலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிசியோட விலை என்னன்றது நம்ம இங்க பாக்குறோம், இன்னைக்கு என்ன விலைன்றதையும் பாக்குறோம். இன்ஃபேக்ட் இந்த கால்குலேஷன் எல்லாத்துக்குமே ஐடிசியோட இந்த ஸ்பிளிட்டையும் அக்கௌண்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஐடிசியோட விட 400 ரூபாய் 405 ரூபாய் இருக்கு. இந்த ஸ்பிளிட்டான 20-23 ரூபாய் சேர்த்தா என்ன வருமோ அதை போட்டு பார்த்தாலும் நம்மளோட டேட்டா அப்படியே வேலிடா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஐடிசி 10% சிஏஜிஆர் கூட கொடுக்கல, நிஃப்டியை விட குறைவா தான் கொடுக்கும். டாடா மோட்டார்ஸ் அதே ஆகஸ்ட் 2019ல அதோட விலை என்னன்னு போட்டிருக்காரு, இன்னைக்கு என்ன விலைன்னு போட்டிருக்காரு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு போட்டிருக்காரு. நம்மளோட டேட்டாலையும் அதே ஆகஸ்ட்ல அதே விலை தான் இருக்கு, இப்போ அதே மாதிரி தான் ஏறி இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. அதுல எந்த டேட்டாவும் டிவியேட் ஆகல. சவுத் பேங்க்மே 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்கு போயிருக்கதா சொல்றாரு, நம்மளோட டேட்டாலையும் 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. சோ நம்ம டேட்டாவும் அவரோட டேட்டாலையும் எந்த டிவியேஷனும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டேட்டாவை தான் பார்க்கறோம். இப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக்கா எடுத்து இது ஏறி இருக்கு, இது 6 மடங்கா இருக்கு, 3 மடங்கா இருக்குன்னு சொல்றோம்ல, இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பிலீஃபுக்கு அகைன்ஸ்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த 2019 பீரியட் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த மொத்த 10 ஸ்டாக்கையும் எடுத்து போர்ட்ஃபோலியோ லெவல்ல பார்த்தா நிஃப்டியை விட குறைவான ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. சோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ்க்கு எதெல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். மத்த எல்லா டேட்டாவையும் நம்ம இக்னோர் பண்ணுவோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்றேன், இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் நம்மளோட டெய்லி லைஃப்ல எல்லா இடத்துலயுமே நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்மள சின்ன வயசுல திட்டிருந்தாங்கன்னா அன்னைய நாள் ஃபுல்லா அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமே நம்மளுக்கு அகைன்ஸ்டாவே ஃபீல் ஆகும். இப்ப தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க, அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஓரமா வச்சுட்டு போனாங்கன்னா அம்மா நம்ம மேல கோவமா இருக்காங்க, வேணும்னே நமக்கு ஆப்போசிட்டா பண்றாங்கன்னு யோசிப்போம். அதே மாதிரி வேற ஏதோ சின்ன விஷயம் பண்ணிருப்பாங்க, அதுவுமே அம்மா நம்ம மேல இன்னும் கோவமா இருக்காங்க, நம்ம முறைச்சிட்டே இருக்காங்க
பண்ணலாம்னு யோசிப்போம். நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நேச்சுரலாவே ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் பயாஸ் தான். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் நடக்கும். ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னதான் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது, நான் எடுத்தது கரெக்ட் தான் சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு இதுல இந்த பாசிட்டிவ் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குன்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முதல்ல ட்ரை பண்ணணும். இப்போ அம்மாவோட உதாரணமே எடுத்துக்கோங்க. அந்த காஃபி கப் எடுத்துட்டு வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு வைக்க முடியலன்னா அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருந்தது, அதனால இங்கே வச்சுட்டு போனாங்கன்றதை டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி ஒரு விஷயமா எடுத்து டிஸ்ப்ரூவ் பண்ணனா ஆமா அம்மாக்கு நம்ம மேலயும் பாசம் இருக்குன்றதை நம்மளாலே புரிஞ்சு முடியும். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரணத்துக்காக அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற டேட்டாவை தேட போனோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது தேடி எதுவுமே ரொம்ப பெரிய ரெட் பிளாகா இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டா அந்த ஸ்டாக்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த அப்ரோச்சை நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்து இது நல்ல ஸ்டாக் தான், நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த டேட்டா தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கன்ஃபர்மேஷன் பயஸ்ல நம்ம ரிட்டர்ன்ஸ் இழந்துரும். இந்த டேட்டாவை நானே இன்னும் டீப்பா நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே வர்றது என்ன நானே டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது என்னோட மைண்ட் செட். அதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன டேட்டா இருக்கு, அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன டேட்டா இருக்குன்றத தேடும் போது தான் இந்த அனாலிசிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, நம்மளா ஏதோ ஒரு ஸ்டாக் லிஸ்ட் எடுத்து வேற ஏதோ டேட்டா வந்து நம்ம பாட்டுக்கு ஏதோ தனியா புரிஞ்சுக்கிறத விட மக்கள் எல்லாருமே எதை இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத பார்த்து அவங்களோட ஒப்பீனியனா ரேண்டமா 10 ஸ்டாக் எடுக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தாலும் டேட்டா அதே தான் வருது. அதனாலதான் அங்க நிறுத்தாம மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாக்குக்கும் அதை ரன் பண்றேன். அப்பவுமே அதே ரிசல்ட் தான் வருது. எப்போ நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒன்னு பிரசன்ட் பண்ணப்படுதோ அப்போ நம்மளால அதை ஒத்துக்க முடியாது. ஆனா இன்வெஸ்டிங்ல எமோஷனலா டிசிஷன் எடுக்காம டேட்டா டிரைவனாகவும் கரெக்டான ஃபண்டமெண்டல்ஸையும் ஃபினான்ஷியலையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணா நம்மளால ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளால ரிட்டர்ன்ஸே பார்க்க முடியாது. இப்போ அந்த ஐடிசி எடுத்துக்கோங்களேன், என்னோட போர்ட்ஃபோலியோல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹோல்டிங்கே இதுதான். இருந்தாலுமே அதுக்கு அகைன்ஸ்டா டேட்டா இருந்ததுன்னா அதை ஒத்துக்கிறது என்னோட கடமையா இருக்கணும். இதை இன்வெஸ்ட் பண்ணும் போதும் அதை கரெக்டான வேல்யூல வாங்கி கரெக்டான வேல்யூல விற்கிறது இன்னுமே இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ஐடிசி நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஐடிசியை நான் விற்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஐடிசியை விற்கிறதுக்கு அகைன்ஸ்டாவே மக்கள் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னைய பாயிண்ட் வரைக்கும் ஐடிசி அங்கிருந்து எதுவுமே மூவ் ஆகல. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா ரிட்டர்ன் கொடுக்காம தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது நல்லா கீழே போய் வாய்ப்பு கொடுக்கும்போது வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கும்போது அது அந்த பாயிண்ட்ல வாங்கணும்னா நம்மளுக்கான வேல்யூவை நம்ம டிரைவ் பண்ண முடியும். அதனால எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருந்தாலும் எந்த வேல்யூல வாங்குறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நிஃப்டி 50 கூட எடுத்துவோம். அதையுமே தப்பான வேல்யூவேஷன் வாங்கினீங்கன்னா நம்மளால ரிட்டர்ன்லாம் பார்க்க முடியாது. நிஃப்டி 50 விட நிறைய பெட்டரான இண்டெக்ஸ் இருக்கு, நிறைய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸும் இருக்கு. அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணா அந்த இண்டெக்ஸ் இந்த ஸ்டாக்ஸை விட இன்னுமே அதிகமான ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும், அதிக முறை வின்னும் ஆயிருக்கும். நிஃப்டி 50ன்றது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப பாப்புலராகவும் இருக்கக்கூடிய சாய்ஸ். அதாவது புதுசா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும், ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க பண்ணணும்னே தெரியலனா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய சாய்ஸ் நிஃப்டி 50ன்றதுனால தான் இதை சூஸ் பண்ணிருக்கேன். நிஃப்டி 100, 500, நிஃப்டி மிட் கேப் 150 எதை எடுத்து கம்பேர் பண்ணாலும் டேட்டா இதே தான் வந்திருக்கும். இந்த நிஃப்டி 50 கம்பேரிசன்ஸ் பத்தியும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திருந்தேன். எதுக்காக நான் நிஃப்டி கூட பண்ணணும், நான் பாட்டுக்கு 7 ஸ்டாக்ஸ்ல போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லுவோம்ல. நிஃப்டி 50 இல்ல இதை இண்டெக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் மார்க்கோட மீனிங்கே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்றதுக்கான ஒரு ஸ்கேல் தான். அதாவது அது ஒரு பாஸ் மார்க் மாதிரி. அந்த பாஸ் மார்க் கூட நம்ம எடுக்கலன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு நான் கம்முன்னு நிஃப்டி 50ல போட்டிருந்தாலே ஈஸியா பாஸ் ஆயிருப்பது அதோட மீனிங். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அதை விட அதிகமான ஆல்பா எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரால அதை பீட் பண்ண முடியலன்றதான் டேட்டா சொல்லுது. ஆல்பா எடுக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது. அதை கன்சிஸ்டன்டா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்லயோ செக்டார்லயோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா நம்மளால பண்ண முடியும். இன்வெஸ்டிங்ல அல்டிமேட்டா இது மட்டும் தான் முக்கியம். எப்போ வாங்குறோம், என்ன விலை கொடுத்து வாங்குறோம், அது நல்ல பிசினஸா, அது அதோட மதிப்பை விட அதிகமான லாபம் கொடுத்திருந்ததுன்னா அந்த லாபத்தை நம்ம பிரிசர்வ் பண்ணோமா இல்லையான்றது மட்டும் தான் முக்கியம். இதெல்லாம் பண்ணாம பிளைண்டா நான் ஹோல்ட் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன், டேட்டாவெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு இது மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம்னா நம்பிக்கை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுன்றதை மறக்கூடாது. ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்களுக்கான ரிசர்ச்சை அவங்களே பண்ணி அவங்களோட டிசிஷன்ஸை அவங்களே தான் எடுக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு கமெண்ட்டை போன வீடியோல பார்த்திருந்தேன். நானே ரிசர்ச் பண்ணேன்னா எதுக்காக இந்த வீடியோவை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த ரீசனுக்காக தான் அந்த வீடியோவே பண்ணப்பட்டது. ரிசர்ச் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இன்ஃபேக்ட் அந்த டூலையுமே ஃப்ரீயாகவும் ஷேர் பண்ணிருந்தேன். நீங்க உங்களோட டேட்டாவை போட்டு ரிசர்ச் பண்ணலாம்ன்றதையும் சொல்லியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி பண்ணணும், எப்படி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைலுமே சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட்லாம் வரும். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, இந்த டூலை ரெடி பண்ணி அது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த டூலை மறுபடியும் ரிஃபைன் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடா அது யூசபிளா அந்த டூலை ஃப்ரீயாகவும் பிரசன்ட் பண்றாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த டூலை எடுத்து அவங்களோட ஸ்டாக்ஸை போட்டு அவங்களோட பிரைஸ் பாயிண்ட்டை போட்டு ரிசர்ச் பண்ணிப்பாங்கன்னா ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் பண்ணிருப்பாங்களான்னு கூட பெரிய டவுட் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு நம்மளோட ஸ்டாக்கை போட்டு நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் போட மாட்டோம். நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதை நம்மளே யோசிக்கணும். இந்த மாதிரியான டூல்ஸோ அனாலிசிஸோ இல்ல டேட்டா சம்பந்தப்பட்டு இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட லைக்கோ இல்ல எங்கேஜ்மெண்ட்டோ தான் எனக்கான மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னும் தூண்டுதலா இருக்கும். இந்த வீடியோல இருந்து டேக் அவேஸ்னு சொல்லணும்னா போனஸோ இல்ல ஸ்பிளிட்டோன்றது வெறும் காஸ்மெட்டிக்கான விஷயம் தான். நம்மளுக்கு ரியல் கெயின்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. இன்ஃபேக்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சீங்கன்னா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் மேல கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல டிவிடெண்ட்ஸ் ரீஇன்வெஸ்ட் ஆயிட்டே வரும், அதுவும் டாக்ஸ் அட்வான்டேஜோட நடந்துட்டு வரும். 50% மேற்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நிஃப்டியா
லாங் டர்ம்ல பீட் பண்றது கிடையாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் மட்டும் கிடையாது, மொத்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோமே கூட நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட பல முறை பல டிஃபரெண்ட் பீரியட்ல பீட் பண்றது கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் அப்பப்போ எவாலுவேட் பண்ணணும்னா அதை பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப எசென்சியல். அது ஆப்ஷனல்லாம் கிடையாது, அது பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே கன்ஃபர்மேஷன் பாய்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்க போறோம்னா அது ஏன் வாங்கணும்ன்ற ரீசனை தேடுறதுக்கு முன்னாடி அது ஏன் வாங்கக்கூடாதுன்ற ரீசனை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் பெரிய ரெட் ஃபிளாக் இல்லைன்னா அதை வாங்குறது பிரச்சனை கிடையாது. எப்பவுமே நம்மளோட ரிசர்ச்சை நம்மளே பண்ணணும், இண்டிபெண்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். அதை விட இம்பார்ட்டன்டா பெஞ்ச் மார்க்கை கூட பீட் பண்ணலன்னா நம்ம இன்வெஸ்டே பண்ணல, ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம் நாட்டம். உங்களோட போர்ட்ஃபோலியோ பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.